துக்கத்தில் ஆழ்ந்து போய் சாத்திய அறைக்குள்ளேயே படுத்திருந்தான் கார்த்திக். காற்றினில் இழைந்து வந்த நாதஸ்வர ஓசை அவன் காதுக்கு நாராசமாக கேட்டது. வீட்டில் அத்தை பெண் பிருந்தாவை தவிர மற்ற எல்லோரும் கல்யாண வீட்டிற்கு போய்விட்டார்கள். அவனையும் மஞ்சுவோட அப்பா வற்புறுத்தித்தான் கூப்பிட்டார். அவனுக்கு போக பிடிக்கவில்லை. அதனால் போகவில்லை. தன்னுடைய காதலி மஞ்சுவோட பக்கத்திலேயே இன்னொருவன் உட்கார்ந்திருக்கிற காட்சியை அவனால் சகித்துக் கொள்ள முடியுமா? இந்நேரம் மஞ்சுவின் கழுத்தில் மாங்கல்யம் ஏறியிருக்கும். நினைக்கும் பொழுதே அவனுக்கு நெஞ்செல்லாம் எரிந்தது. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கொண்டு போகப் போகிறானே! தன்னுடைய கையாலாக தனத்தை எண்ணி ஆத்திரம் வந்தது. கூடவே அழுகையும் வந்தது கார்த்திக்கு. நேரங்காலம் தெரியாமல் அவனது அத்தை பெண் பிருந்தா, அத்தான், காலையிலிருந்து சாப்பிடாம உட்கார்ந்திருக்கிறீங்களே, வாங்க அத்தான் என்றாள். மூதேவி, உன் வேலையை பார்த்து கொண்டு உள்ளே போ என்று காட்டுக் கத்தலாய் கத்தினான். அவள் அவன் கோபத்தை அலட்சியப்படுத்திவிட்டு மறுபடியும் பேச வாயெடுக்க, உள்ளே போகப் போறியா இல்லையா? ஏதாவது தொணதொணத்துக் கொண்டே இருந்த ஒரே அறை, பல்லெல்லாம் கொட்டிடும் கர்ஜித்தான். பிருந்தா வருத்தத்துடன் உள்ளே முடங்கிக் கொண்டாள். எல்லாம் பிருந்தாவால் தான் வந்தது. இவளை என் தலையில் கட்டுவதற்காகத்தானே அம்மாவும் அப்பாவும் ஸ்டெப் எடுக்காமலேயே சதி செய்துட்டாங்க. மஞ்சுவோட பெற்றோர்களும் அவள் மனதை புரிந்து கொள்ளாமலேயே இப்படி செய்து விட்டார்களே. நான் எந்த விதத்தில் மஞ்சுவுக்கு குறைந்தவன்? கடந்த 1 வருடமாக மஞ்சுவும் அவனும் சுற்றாத இடம் இல்லை, பேசாத பேச்சு இல்லை. இந்த மஞ்சு தான் எப்படி மறந்தாள்? அவளை சொல்லி குற்றமில்லை. பெண் அழலாம், முரண்டு பிடிக்கலாம். பெற்றோர்களின் முரட்டுத்தனத்துக்கும் பிடிவாதத்துக்கும் முன்பு பாவம் அவளால் என்னத்தான் செய்ய முடியும்? ஆனான என்னாலேயே ஒன்றும் செய்ய முடியவில்லையே. நினைத்து நினைத்து ஆத்திரம் வந்தது அவனுக்கு. உணவு உறக்கம் இல்லாமல் 2 நாள் எப்படி கடந்தது என்ற நினைவு கூட இல்லாமல் அறையிலேயே முடங்கி கிடந்தான். அடுத்த நாள் மஞ்சு ஊருக்கு போகப் போவதாக அம்மாவும் அப்பாவும் பேசிக் கொண்டார்கள். சாத்திருந்த ஜன்னல் கதவை திறந்து வைத்துக் கொண்டான் கார்த்திக். படுக்கையில் அமர்ந்தபடியே எதிர் வீட்டில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். எதிர் வீட்டில் ஆட்கள் அங்கும் இங்கும் நடந்தார்கள். ஒரே சலசலவென்று பேச்சு சத்தம் வேறு. சிறிது நேரத்தில் வண்டி வந்து வாசலில் நின்றது. சாமான்கள் ஏற்றப்பட்டன. மஞ்சு எல்லோரையும் வணங்கி விடை பெற்றுக் கொள்வது தெரிந்தது. வண்டியில் ஏறி அமர்வதற்கு முன் தன் ஈரமான கண்களை புடவை தலைப்பால் துடைத்துக் கொள்வது தெரிந்ததும் கார்த்திக் இதயம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. தன்னை பிரிவதால் தான் அவளுக்கு துக்கம் தாங்கவில்லை என்பது அவனுக்கும் அவளுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மை. என்னத்தான் அடக்கினாலும் அவன் கண்கள் அவளை விட்டு நகரவே மறுத்தன. வண்டி அவன் வீட்டை கடக்க முற்படுகையில் பின்னால் அமர்ந்திருந்த மஞ்சு அவனுடைய பெற்றோர்களிடமும் தலையசைப்பால் விடை பெற்றவள் ஜன்னலில் தெரிந்த கார்த்திக்கை பார்த்ததும் அவளது கன்னங்களிலும் காதுகளிலும் சூடேறியதை உணர்ந்தாள். நெஞ்சி ஊமை காயத்துடன் விம்பியது தெரிந்தது. மஞ்சு சட்டென்று துக்கத்தை மறைக்க முகத்தை திருப்பிக் கொண்டாள். வண்டி புழுதியை கிளப்பிவிட்டு வேகமாக ஓடி மறைந்தது. ச்சே, நான் ஒரு முட்டாள். கொஞ்சம் கூட எனக்கு துணிவில்லை. எனக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருந்தாள் மஞ்சு. நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் கூட என்னுடன் வர தயாராக இருந்தாள். நான் தான் அது தவறு என்று சொல்லி என் கையாலாகாத தனத்துக்கு யோக்கிய பட்டம் கட்டிட்டேன். முடிஞ்சிடுச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்சிடுச்சு. என் இதயம் அதோ போய் விட்டது. போகும் பொழுது மஞ்சு பார்த்தாலே ஒரு பார்வை. அதிலே தெரியுதே அவள் மனமும் வேதனையும். மஞ்சுவை பொறுத்தவரையில் இப்பொழுது நான் கூப்பிட்டாலும் என் பின்னால் வர தயாராய் இருப்பாள். பேசாமல் அதை செய்தால் என்ன? 1 வாரமாக சிந்தித்து நினைத்ததை செயல்படுத்த உற்சாகத்தோடு கிளம்பினான். கார்த்திக், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று அம்மா சொல்ல, கல்யாணம் தானே, பண்ணிடுவோம் என்று இருபொருள் பட மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டு மஞ்சுவின் ஊருக்கு புறப்பட்டான் கார்த்திக். பாவம் அம்மா, ரோஜா பூ இருக்க வேண்டிய இடத்தில் எருக்கம் பூவை வைக்க நினைக்கிறாள். என்ன கொடுமை! எப்படியோ தேடி அலைந்து மஞ்சுவின் வீட்டை மிக சிரமத்துடன் கண்டுகொண்டான் கார்த்திக்.
வீடாது அரண்மனை போல் அல்லவா இருக்கிறது? அழகாக வெட்டிவிடப்பட்ட செடிகள், வாசலில் நிற்கும் கார், ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்ட படிகள், அலங்கார விளக்குகள், சினிமாவில் வருகிற வீடு மாதிரி எத்தனை அழகு, எத்தனை நேர்த்தி! ஒரு நிமிடம் அவனுடைய அந்த குடிசை வீடு நினைவில் வந்து போனது. ஒரு நிமிடமே இத்தனை அழகு இருந்தா போதுமா? வசதி இருந்தா போதுமா? மனசு நிறைஞ்சிடுமா? மனசுக்கு பிடித்த கணவன் இல்லாமல் இதெல்லாம் சுகம் தருமா மஞ்சுவுக்கு? தங்க கூட்டிலேயே அடைபட்ட கிளிக்கு சமந்தானே! சிந்தனை வயப்பட்டு நிற்கையில், யாரது? உங்களுக்கு என்ன வேணும்? என்ற கம்பீரமான குரல் வந்த திசை பார்த்து இமைக்கவும் மறந்து நின்றான் கார்த்திக். 6 அடி உயரத்திற்கு வெள்ளை வெளேர் என்று கம்பீரமாய் சினிமா கதாநாயகன் போல் நின்றான் மஞ்சுவின் கணவன் ராம் பிரசாத். இதுதான் மஞ்சுவின் கணவனோ? இருக்கும், அம்மா அன்றே சொன்னாளே, மஞ்சுவுக்கு பொருத்தமான கணவன் என்று. புரிகிறது, இப்பொழுது புரிகிறது. கார்த்திக்கின் மன ஓட்டத்தை அறியாத பிரசாத், வாங்க சார், உட்காருங்க, உங்களுக்கு யார் வேணும் என்றான். சுய நினைவுக்கு வந்த கார்த்திக், மஞ்சுவோட வீடுதானே என்று கேட்டான். ஆமாம், இது மஞ்சுவோட வீடுதான். நான் மஞ்சுவோட கணவன்தான். உட்காருங்க, மஞ்சுவை கூப்பிடுறேன் என்று கூறி மஞ்சுவை அழைத்தான். மகிழ்ச்சியோடு உள்ளே இருந்து வந்த மஞ்சுவை மிக ஆவலோடு பார்த்தான் கார்த்திக். அடடே, நீங்களா? வாங்க, என்ன சாப்பிடுறீங்க என்று மஞ்சு கேட்டதும், நோ தேங்க்ஸ். மஞ்சு எப்படி இருக்க? கார்த்திக் கேட்டான். எனக்கென்ன கவலை கார்த்திக், அன்பான கணவன், ஆடம்பரமான வாழ்க்கை, என்ன குறை? உண்மையிலேயே நீ மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறாயா? சந்தேகப்பட்டான் கார்த்திக். நான் மிக மிக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன். என் கணவரைப் போல ஒரு அன்பான பண்பான மனிதரை பார்க்கவே முடியாது. உங்களைப் பற்றி என் கணவரிடம் நான் சொல்லியும் அவர் உங்களை அன்புடன் உபசரித்ததுடன் இதோ நம்மை பேச விட்டுட்டு அவர் நகர்ந்து கொண்டு விட்டார் பாருங்கள். அந்த பண்பு எல்லோருக்கும் வருமா? நான் செய்த பூஜை பலன்தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவர் கிடைத்திருக்கிறார். வேறு யாரையாவது நான் திருமணம் செய்திருந்தால் கூட இத்தனை மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழ்ந்திருப்பேனா என்பது சந்தேகமே. சரி கார்த்திக், நான் பேசிக்கொண்டே இருக்கிறேனே, காப்பி கொண்டு வருகிறேன், சற்று இருங்கள் என்று எழப்போனவளை தடுத்த கார்த்திக், உன் கணவரை கூப்பிடு மஞ்சு, நான் வருகிறேன். சட்டென்று எழுந்தான். வேகமாக வந்த ராம் பிரசாத், என்ன அதுக்குள்ளேயே எழுந்துட்டீங்க? காப்பி கொண்டு வா மஞ்சு என்று உத்தரவிட்டான். வேண்டாம் சார், ரொம்ப நன்றி. நான் தேடி வந்த மஞ்சு இவங்க அல்ல, வருகிறேன். விரைவாக வெளியே நடந்தான். தன்னைத்தானே நொந்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் வீட்டுக்குள் நுழைந்தவனை எதிர்கொண்டாள் பிருந்தா. ரொம்ப களைச்சு போய் வரீங்களே அத்தான், மோர் கொண்டு வரவா? இத்தனை வெறுத்தும் அலட்சியப்படுத்தியும் அதே புன்முகத்தோடு அதே அன்போடு வரவேற்க இவளால் எப்படி முடிகிறது? பிருந்தாவிற்குத்தான் என்னிடம் எத்தனை அன்பு! இவளையா எருக்கம் பூ என தவிர்த்தேன்? ஏன், ரோஜாவை மட்டுமா பூஜைக்கு பயன்படுத்துகிறார்கள்? எருக்கம் பூவை கூட தான் பூஜைக்கு பயன்படுத்துகிறார்கள். அந்த ரோஜாவுக்கு ஏற்ற தோட்டம்தான் ராம் பிரசாத். இதோ என் மனத்தோட்டத்திற்கு ஏற்றவள் இந்த எருக்கம்பூ பிருந்தா தான். யார் யாருக்கு எது எது கிடைக்குமோ அது அது தான் கிடைக்கும். அதை விட்டு விட்டு வானத்தில் தேடுவதில் என்ன லாபம்? சிந்தித்து தெளிந்த கார்த்திக் பிருந்தா கொடுத்த மோரை வாங்கும் சாக்கில் அவள் கரங்களை அன்புடன் ஆதரவுடன் சேர்த்து பிடித்தான்.